21/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/3/1999. பாபா டைட்டில் தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் ஜுவாலா ரூபமாக்கி எல்லையற்ற வைராக்கியத்தின் அலையை பரப்புங்கள் டைட்டில் இருக்கு. ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளோட நெற்றியில 3 ரேகைகளை பாக்குறாராம். அதில் முதல் ரேகை பரமாத்மா பாலனையுடைய பாக்கியத்தின் ரேகை. இப்ப அந்த 3 ரேகையை பார்த்தோம்னா ஒண்ணு இந்த பரமாத்மா பாலனையுடைய பாக்கியத்தின் ரேகை ஒண்ணு தெரியுதாம். ஒவ்வொரு குழந்தைங்களோட நெற்றியும் பாபா பாக்குறாரு. அதுல பாபாவே நம்மளை வளர்க்குறாரு. அந்த பாக்கியம் அந்த ரேகை தெரியுது. பரமாத்மா பாலனையினுடைய பாக்கியம் முழு கல்பத்திலும் இப்பொழுது ஒரு முறைதான் கிடைக்கிறது. பாபா சொல்றாரு. பாபா நம்மள பாபாவோட வளர்ப்புல அந்த பாக்கியம் கிடைச்சது இந்த முழு கல்பத்துல இந்த ஒரே ஒரு முறைதான் கிடைக்குது. இந்த பரமாத்மா பாலனையை இந்த சங்கமயுகத்தை தவிர ஒருபொழுதும் பெற முடியாது. இந்த பரமாத்மாவுடைய இந்த பாலனை இந்த சங்கமயுகத்தை தவிர ஒரு பொழுதும் பெறவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த ரேகை பரமாத்மா பாலனையோடைய ரேகை நம்மளுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப எதை அடைய வேண்டுமோ அதை நம்ம அடைந்து விட்டோம். அதுதான் இது. நம்ம எப்ப சங்கமயுகத்துக்கு வந்துட்டோமோ எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம என்ன அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த இறைவனே நம்ம அடைஞ்சிட்டோம். அவரோட வளர்ப்புல நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு பாதுகாப்பான வளர்ப்புல நம்ம இருக்கிறோம். இந்த பரமாத்மா பாலனையானது மிகவும் குறைவான குழந்தைகளுக்கு தான் கிடைக்கின்றது. பாபா சொல்றாரு. இந்த பரமாத்மா பாலனை பாரு எல்லாருக்கும் கிடைக்குதா, முழு உலகத்துக்கும் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. பாபா குழந்தைங்க யார் இருக்காங்களோ நேரடி குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான், அந்த குறைவான குழந்தைகள் தான் கிடைக்குது. பாபா அதை புரிய வைக்கிறார். 2வது ரேகை பாக்குறார் நெத்தியில, பரமாத்மா படிப்பின் பாக்கிய ரேகை. இப்ப 2வது ரேகை பார்த்தோம்னா பரமாத்மா நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். அந்த ஒரு பாக்கியத்தின் ரேகை கிடைக்குது. பரமாத்மா படிப்பு சுயம் பரம ஆத்மா டீச்சர் ஆகி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாபாவே நமக்கு டீச்சரா டெய்லி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். பரமாத்மா படிப்பின் பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம்! இப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிடைக்கணும், உயர்ந்த டீச்சர் கிடைக்கணும், அது எப்பேற்பட்ட பாக்கியம்! 3வது ரேகை பாக்குறாரு. பரமாத்மா பிராப்திகளின் ரேகை. 3வது ரேகை பார்க்கும் போது பார்த்தா எவ்வளவு பலன் அடையிறோம், நம்ம எவ்வளவு பிராப்திகள் அடையிறோம், அந்த ரேகையும் பாக்குறாரு. எத்தனை பிராப்திகள் உள்ளன என்று சிந்தியுங்கள் பாபா சொல்றாரு. எவ்வளவு பிராப்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்லா சிந்தியுங்கள்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. பிராப்திகளின் பட்டியல் எவ்வளவு நீளமானதாக உள்ளது. பிராப்திகளின் பட்டியல ஏதோ 1 2 நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு நீளமானதா இருக்குது. அதாவது முழு கல்பத்துக்குமே நம்ம அடையிறோம். இப்ப என்ன செய்யறோமோ அதான் முழு கல்பத்துக்குமே வருதுன்னு கூட பாபா சொல்லியிருக்காரு. அதனால இந்த பிராப்திகளின் பட்டியல் ரொம்ப நீளமா இருக்குது என்பது அனைவருக்கும் நினைவிருக்கின்றது அல்லவா? பாபா கேட்கிறார். இந்த நினைவு இருக்கா? உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைவு இருக்கான்னு பாபா கேட்கிறார். ஒவ்வொருவருடைய நெற்றியில் இந்த 3 ரேகைகள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. குழந்தைங்களோட நெத்தியில இந்த 3 ரேகைகளும் ஜொலித்துட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தைங்களோட நெத்திலையும் இந்த 3 ரேகைகளுமே ஜொலித்துட்டு இருக்கான். தங்களை அப்பேற்பட்ட பாக்கியவன் ஆத்மாக்களாக புரிந்திருக்கிறீர்களான்னு பாபா கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா பாபா கேட்கிறார். பாபாவோட பாலனை, பாபாவோட படிப்பு, டீச்சராய் நம்ம படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பிராப்தி லிஸ்ட் போட்டா கூட நம்மளுக்கு கிடைக்காது. இவ்வளவு இந்த இப்படி ஒரு பாக்கியமான ஆத்மாக்களா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களன்னு பாபா கேட்கிறாரு. பாலனை, படிப்பு மற்றும் பிராப்திகள். கூடவே பாப்தாதா குழந்தைகளினுடைய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆன்மீக போதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதா என்ன பாக்குறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட ஆதாரத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு நஷா போதை வந்திருக்கு அதை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஒவ்வொரு பரமாத்மா குழந்தையும் எந்த அளவு ஆன்மீக போதையில் திளைக்கும் ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் பாபா இந்த மாதிரி நமக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்குன்ட்டு அந்த நஷால போதையில இருக்கும் ஆத்மாக்களா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பாபா பார்த்துட்டு இருக்காராம். எப்பேற்பட்டா நம்மளுக்கு கிடைச்சிட்டாரு, எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீடு திரும்பணும், அவ்வளவுதான். எல்லாமே நம்ம நடிப்புலாம் நடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். கடைசியா வந்தாச்சு. கலியுகத்துல இருந்தோம், பாபா நம்மள சங்கமயுகத்துல கூட்டுட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எதை அடையணுமோ அடைஞ்சிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எங்க
இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கஷ்டங்களும் கிடையாது. பாபா கூட இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட இந்த பிறவி, சங்கமயுகத்தோடைய இந்த பிறவி. அதுதான் பாபா சொல்றாரு, இதெல்லாம் இருக்குதா, இந்த போதையெல்லாம் இருக்குதா அப்படின்னு பாபா. போதையில குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு பாபா பாக்குறாராம். முழு உலகத்தில் மற்றும் முழு கல்பத்தில் அனைவரையும் விட உயர்வானவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய உலகத்துல, முழு உலகத்திலயுமே, இந்த முழு கல்பத்திலயுமே எல்லார விட உயர்வானவர்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். இந்த குழந்தைங்க தான் பாபா சொல்றார், அனைவரையும் விட உயர்வானவர்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றார். மகானாவும் இருக்கின்றார்கள் மற்றும் புனிதமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். உலகத்துல மகான் புனிதமானவர்கள் வேற யார் யாரோ சொல்றாங்க, அவங்கெல்லாம் கிடையாது, நீங்க தான் அதெல்லாம் அப்படின்ட்டு பாபா சொல்றார். உங்களை போன்ற தூய்மையான ஆத்மாக்களாக உடலாலும் மனதாலும் தேவதா ரூபத்தில் சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக வேற யாரும் ஆகுவதில்லைன்னு பாபா சொல்றார். பாபாவோட குழந்தைங்கனாலே அங்க தூய்மை தான். அப்ப அந்த தூய்மையான ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்க, உடலாலும் தூய்மை மனதாலும் தூய்மை. அதனாலதான் அவங்க அந்த தேவதா ரூபத்துல எப்படி இருக்காங்கன்னா சர்வ குணங்கள் சம்பன்ன முழுமையா இருக்கிறாங்க. குணங்கள் சர்வ குணங்களும் முழுமையா, அதுக்கப்புறம் வந்து சம்பூர்ண நிர்விகாரியா வேற யாருமே ஆகுதில்லை அப்படின்ட்டு பாபா சொல்றார். மேலும் பிறகு உயர்வானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் பாபா சொல்றார். ரொம்ப உயர்வானவர்களா இருக்கிறாங்க, புனிதமானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் பாபா சொல்றார். கூடவே செல்வந்தர்களாகவும் இருக்கின்றீர்கள் பாபா சொல்றார். கூடவே செல்வந்தர்களாக இருக்கிறீங்க. பாப்தாதா ஸ்தாபனையிலும் கூட குழந்தைகளுக்கு நினைவை ஏற்படுத்தினார்கள். பாப்தாதா வந்து இந்த ஸ்தாபனை செய்யும் போது கூட குழந்தைகளுக்கு நினைவை ஏற்படுத்துறாங்க. மேலும் பெருமையுடன் செய்தித்தாள்களிலும் ஓ மண்டலி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு, அதாவது ஓ மண்டலில் இருப்பவர்கள் உலகிலேயே பணக்காரர்கள் என்று போட வைத்தார்கள். இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடும் போது ஓ மண்டலி தான் ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டு, ஓ மண்டலில் இருக்கவங்க தான் உலகிலேயே பணக்காரர்கள் இப்படிலாம் போட வச்சாங்களாம். அதுதான உண்மையும் கூட. அதனால பாபா அப்படி போட வச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த ஸ்தாபனை காலத்திற்கான மகிமை உள்ளதுன்ட்டு பாபா சொல்றார். உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்தாபனை நடக்க போதுல இந்த காலத்திற்கான மகிமை இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க பாபாக்கு ஒரு விரலை கொடுக்குறீங்கன்னு பாபா சொல்றாரு. ஒரு நாளில் எந்த அளவு பெரியதிலும் பெரிய மல்டி மில்லியனராக, அதாவது பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கட்டும், ஆனால் உங்களை போன்ற செல்வந்தராக இருக்க முடியாது. உலகத்துல அந்த மாதிரி மல்டி மில்லியனர்ஸ் இருந்தா கூட உங்க அளவுக்கு செல்வந்தர் யாரும் கிடையாதுன்றார் பாபா. இந்த அளவு செல்வந்தர் ஆகுவதற்கான சாதனம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாரு. இந்த அளவுக்கு செல்வந்தர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி உலகத்துல இருக்க மல்டி மில்லியனர்ஸோட நீங்க தான் செல்வந்தர் பாபா சொல்றாரு. அதுக்கு என்ன சாதனம்? மிகவும் சிறிய சாதனம் தான் பாபா சொல்றாரு. ரொம்ப சிறிய சாதனம் தான். உலகத்தினர் செல்வந்தர் ஆவதற்காக எவ்வளவு உழைக்கின்றனர் மற்றும் நீங்கள் எவ்வளவு சகஜமாக செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். உலகத்துல இருக்கவங்க மல்டி மில்லியனர்ஸ் ஆகணும்னா நைட்டு வந்து ஒரு இரவு பகல் பார்க்காம உழைக்கணும். அப்பதான் அவங்களால வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து எவ்வளவு சகஜமா செல்வந்தர் ஆகிறீங்க அப்படின்னு பாபா சொல்றார். சாதனத்தை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா பாபா சொல்றார். இந்த சாதனை தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? சிறிய புள்ளி மட்டும் வைக்க வேண்டும் பாபா சொல்றார். சிறிய புள்ளி தான் வைக்கணும், அவ்வளவுதான்ட்டு பாபா சொல்றார். புள்ளி என்ன பண்ணணும்? புள்ளி தான் வைக்கணும். புள்ளி வைக்கப்பட்டது, வருமானம் கிடைத்து விட்டது பாபா சொல்றார். நம்ம ஆத்மா இந்த புள்ளிய வச்சோன்னா நமக்கு வருமானம் கிடைச்சிச்சு பாபா சொல்றாரு. ஆத்மாவும் புள்ளி, தன்னையும் புள்ளி, மேலும் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாபா இந்த 3 புள்ளிய சொல்றாரு. ஆத்மா நீங்க புள்ளி, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நீங்க புள்ளி நடிச்சிட்டு இருக்கீங்க. தந்தையும் புள்ளியா இருக்காரு. மேலும் நாடகன்ற முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லாத்துமே நாடகம். நாடகம் வந்து நன்மைக்கே, அவ்வளவுதான் பாபா சொல்றாரு. அதுவும் புள்ளி ஆகும். எனவே புள்ளியான ஆத்மாவை நினைத்தீர்கள், வருமானம் அதிகமாகியது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? வருமானம் எப்படி உங்களுக்கு அதிகமாச்சு? எப்படி இவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனீங்க அப்படின்னா நீங்க புள்ளியான உங்க ஆத்மாவே நினைச்சீங்க, அவ்வளவுதான். வருமானம் அதிகமாயிடுச்சுட்டு பாபா சொல்றாரு. எவ்வாறு லௌகீகத்தில் கூட பாருங்கள், புள்ளி மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது பாபா சொல்றாரு. லௌகிகத்துல கூட பாருங்க, இந்த புள்ளி மூலம்தான் எண்ணிக்கை அதிகரிக்கிறது பாபா சொல்றாரு. லௌகிகத்தை பார்க்கும் போது ஒன்றுக்கு முன்னால் புள்ளி வைத்தீர்கள் என்றால் என்னவாகும்? இப்போ 1 இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி, அதாவது 0 வச்சோன்னா என்ன ஆகும்? 10 ஆயிடும். இல்ல அதுக்கப்புறம் 3 புள்ளி வைத்திடுங்கள், 4 புள்ளி வைத்திடுங்கள். இப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்? அதிகமாயிட்டே போகும் இல்லையா? உங்களுடைய சாதனம் எவ்வளவு சகஜமானது உள்ளது, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நீங்க பண்ணணும் அப்படின்றார் பாபா. நான் ஆத்மா இந்த நினைவோட புள்ளி வைப்பது.
அப்ப அப்பப்ப நீங்க ஆத்மா இந்த நினைவினோட புள்ளிய நீங்க வச்சுக்கிட்டே போகணும் என்றால் பொக்கிஷம் சேமிப்பு ஆகுவதாகும். இந்த மாதிரி நினைவினோட புள்ளி நீங்க வைக்க வைக்க உங்களோட பொக்கிஷம் வந்து சேமிப்பு ஆயிடும்னு பாபா சொல்றாரு. பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்திடுங்கள். நீங்க ஆத்மா என்ற புள்ளி வைங்க, பிறகு தந்தை என்ற புள்ளி வைத்திடுங்கள் மற்றும் பொக்கிஷம் சேமிப்பு ஆகி விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றார். கர்மத்தில் சம்பந்தம் தொடர்பில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்திடுங்கள் பாபா சொல்றார். கர்மங்கள் செய்யும் போதும் சம்பந்தம் தொடர்புல வரும் போதும், ஏன்னா நம்ம மத்தவங்களால கூட நம்ம என்ன பண்றோம், ஆத்மான்ற உணர்வு இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது அப்ப பாபா என்ன சொல்றாரு, என்ன வந்தாலும் சரி நாடகன்ற முற்றுப்புள்ளி வைங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. கடந்தவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றால் பொக்கிஷம் அதிகரித்து விடுகின்றது. என்ன நடந்துச்சோ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, உங்க பொக்கிஷம் அதிகரிச்சுட்டே போயிடும் பாபாவோட நினைவுல அப்படின்றார் பாபா. அப்ப பாஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், லெட் கோ பண்ணிடணும். ஆகவே கூறுங்கள், முழு நாளில் எத்தனை முறை புள்ளி வைக்கின்றீர்கள் பாபா கேட்கிறார். இந்த முழு நாள் இருக்குது இல்லையா, எவ்வளவு நேரம் நீங்க இந்த மாதிரி புள்ளி வைக்கிறீங்க, ஆத்மான்ற புள்ளி, தந்தை என்ற புள்ளி, இந்த மாதிரி எவ்வளவு வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு சுலபம், கடினமானதா என்ன, இது என்ன கஷ்டமான விஷயமா, புள்ளி நழுவி விடுகிறதா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். புள்ளி வைத்துக் கொண்டே செல்லுங்கள், வருமானத்திற்கான சாதனமாக இதை பாப்தாதா கற்பித்துள்ளார்கள். அவ்வளவுதான். நீங்க இந்த புள்ளியை வச்சுக்கிட்டே போனீங்கன்னா இதுதான் வருமானத்திற்கான சாதனம்ட்டு பாபா வந்து நம்மளுக்கு ஆசிரியரா இருந்து கற்பித்திருக்கிறார். ஆகவே அனைவருக்கும் புள்ளி வைக்க வருகின்றதா பாபா கேட்கிறார். எல்லாருக்கும் இந்த புள்ளி வைக்க வருதா, ஒருவேளை வருகிறது என்றால் ஒரு கை தட்டுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பக்கா தானேன்னு கேக்குறாரு. அல்லது சில நேரங்களில் நழுவிடுகின்றது, சில நேரம் வைக்க வருகின்றது, இவ்வாறு உள்ளதா, சில நேரத்துல வைக்க முடியல பாபா, சில நேரம் எங்களுக்கு வைக்க முடியுது, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அனைத்தையும் விட சகஜமானது புள்ளி வைப்பது அப்படின்னு பாபா சொல்றாரு. யாராவது இந்த கண்களில் பார்வையற்றவராக இருக்கலாம், அவர் கூட ஒருவேளை தாளின் மீது பென்சிலை வைத்தார் என்றால் அது புள்ளியாகி விடுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பார்வையற்றதா கூட இருக்கலாம், ஆனா வந்து ஒரு தாளின் மீது புள்ளி வச்சா அது கூட என்ன ஆயிடுது, புள்ளி ஆயிடுது. மற்றும் நீங்களோ, ஆனா நீங்க பாருங்க, கண்கள் வந்து உங்களுக்கு எத்தனை கண்கள் இருக்கு, திரிநேத்ரி, நீங்க 3 கண்கள் உடையவர்கள். அதாவது 3 காலங்களும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், அடுத்தது என்ன ஆக போறோம்ட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். 3 கண் உங்களுக்கு பாபா சொல்றார். ஆகையினால் இந்த 3 புள்ளிகளை சதா பயன்படுத்துங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்றார். இந்த 3 புள்ளிகளை எப்பயுமே வைங்கன்றார். கேள்விக்குறி எவ்வளவு வளைவாக உள்ளது எழுதி பாருங்கள். வளைவாக உள்ளது அல்லவா, புள்ளி வைக்கிறது ஈஸியா, கேள்விக்குறி போடுறது ஈஸியான்னு கேட்கிறார். மேலும் புள்ளி வைப்பது எவ்வளவு எளிதா இருக்குதுன்ட்டு பாபா கேட்கிறார். ஆகையினால் பாப்தாதா விதவிதமான ரூபத்தில் குழந்தைகளை சமமாக ஆக்குவதற்கான விதியை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைங்க எப்படியோ சமமா பாபா ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசா விதியை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. புள்ளி வைப்பதுதான் விதின்னு பாபா சொல்றாரு, வேற எந்த விதியும் இல்லை. ஒருவேளை விதேகி ஆகின்றீர்கள் என்றாலும் கூட விதி இருக்கின்றது பாபா சொல்றாரு. நீங்க விதேகி ஆகுறீங்க அப்படின்னா கூட விதி இருக்குது. என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் விதேகி ஆகணும், என்ன ஆகணும், புள்ளி ஆகணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப அசரீரி ஆகின்றீர்கள், அப்ப விதேகி நீங்க ஆகணும்னா புள்ளி ஆகணும், அசரீரி சரீரமற்ற நினைவுல இருக்கணும், கர்மாதீத் ஆகின்றீர்கள், கர்மங்கள் நிறைவடைந்த நிலையை அடையிறீங்கன்றாரு. அனைத்திற்கும் விதி புள்ளி தான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆகையினால் பாப்தாதா முன்பே கூறி இருக்கின்றார்கள், அமிர்த வேளை பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். அமிர்த வேளையில பாப்தாதோட சந்திப்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஆன்மீக உரையாடல்லாம் செய்றீங்க. எப்பொழுது காரியத்தில் வருகின்றீர்களோ அப்போது முதலில் 3 புள்ளிகளின் திலகத்தை நெற்றில் இட்டுக் கொள்ளுங்கள் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க காரியத்துல வரும்போது இந்த 3 புள்ளிகளோட திலகத்தை நெத்தியில வச்சுக்கோங்க. அந்த சிகப்பு புள்ளிகளின் திலகம் வைப்பது ஆரம்பிக்க வேண்டாம் என்று பாபா சொல்றார். அந்த மாதிரி வச்சுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தேவையில்லைன்றார். ஆனால் நினைவினுடைய திலகம் வைத்திடுங்கள். உங்க திலகம் என்னதான், நினைவினுடைய திலகம். மேலும் ஏதாவது காரணத்தினால் இந்த நினைவினுடைய திலகம் அழியவில்லைதானே என்பதை சோதனை செய்தீர்கள் பாபா சொல்றார். வேற எதாவது நினைவு வந்து இந்த திலகத்தை அழிச்சிடுதா அப்படின்னு சோதனை செய்யுங்க. அழிவற்றதாக நிலையாக திலகம் உள்ளதா, எப்பயுமே இந்த திலகம் வந்து அழிவற்றதா நிலையா இருக்குதான்ட்டு பாபா கேட்கிறார். பாப்தாதா குழந்தைகளுடைய அன்பையும் பார்க்கின்றார்கள். எவ்வளவு அன்போடு ஓடோடி வந்து சந்திப்பு கொண்டாட வருகின்றார்கள். பாபா வந்து குழந்தைங்களோட அன்பை பாக்குறாங்க. ஏன்னா நம்ம 5000 வருஷம் கழிச்சு இப்பதான் பாபாவை சந்திக்கிறோம். அப்ப அந்த அன்பு இருக்கு இல்லையா, நமக்கு பக்தியில கூட அவரை தேடி தேடிதான் ஓடணும் நம்ம, அந்த அந்த எல்லையற்ற அன்பை தேடி. அப்ப அந்த மாதிரி அந்த அன்பு வந்து ஓடோடி வந்து என்ன பண்றாங்க, சந்திப்பு கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் பிறகு இந்த ஹாலிலும் கூட சந்திப்பு கொண்டாடுவதற்காக எவ்வளவு அதிகமாக உழைத்து எவ்வளவு அன்போடு
தூக்கம், தாகத்தை மறந்து முதல் நம்பரில் அருகாமையில் அமர்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். பாபா சொல்றார், முதல் நம்பர்ல வரணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த ஹால்ல கூட எப்படி இருக்காங்க, பாபாவோட சந்திப்பு கொண்டாடுறதுக்காக பாபா மிலன், பாபா மீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. அதுக்கு அவ்வளவு அதிகமா உழைச்சு எவ்வளவு அன்போடு தூக்கம், தாகம் எல்லாத்தையும் மறந்து முதல் நம்பர்ல அருகாமையில அமர்வதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. பாபா சொல்றாரு, பாப்தாதா அனைத்தையும் பார்க்கிறார். பாபா எல்லா குழந்தைங்களும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. என்னென்ன செய்கின்றார்கள், அந்த முழு நாடகத்தை பார்க்கின்றார்கள். முழு நாடகமும் அவருக்கு தெரியுது. பாப்தாதா குழந்தைகளோட அன்பில் பலியாகி விடுகிறார்கள். இந்த மாதிரி குழந்தைங்க இவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறாங்களேன்ட்டு குழந்தைகளோட அன்புல பலியாயிடுறாங்க. மேலும் எவ்வாறு சாக்காரத்தில் சந்திப்பதற்காக ஓடி ஓடி வருகின்றீர்களோ அவ்வாறே தந்தைக்கு சமமாக ஆகுவதற்காகவும் தீவிர முயற்சி செய்யுங்கள் என்பதை குழந்தைகளுக்கு கூறுகின்றார்கள். எப்படி சாக்காரத்துல இருக்கும்போது ஓடி ஓடி வந்தீங்களோ அந்த மாதிரி தந்தைக்கு சமமா ஆகுவதற்காக தீவிர முயற்சி செய்யுங்கள்ட்டு பாபா குழந்தைங்க சொல்றார். தீவிர முயற்சியில இருங்கன்றார் பாபா. அதில் அனைவரையும் விட முதலிலும் முதலாவது நம்பர் கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றீர்கள் அல்லவா. எல்லாரை விட முன்னாடி போகணும், முதல் நம்பர்ல வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அனைவருக்கும் கிடைப்பதில்லை. பாபா சொல்றாரு, இது சாக்கார உலகம் அல்லவா. ஆகவே சாக்கார உலகத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அப்ப இது சாக்கார உலகம், அதனால அந்த விதிகளை பின்பற்ற வேண்டியதா இருக்கு. அங்க முன்னால உட்கார வைக்கிறதுலாம் பாபா சொல்றாரு. அனைவரும் முன்னால் அமர வேண்டும் என்று பாப்தாதா அந்த நேரம் நினைக்கின்றார்கள். ஆனால் அது முடியுமா? அந்த மாதிரி உட்கார வைக்க முடியாது இல்லையா. இது நடந்து கொண்டும் இருக்கின்றது. எவ்வாறு பின்னால் அமர்ந்திருப்பவர்களே பாப்தாதா சதா கண்களில் நிறைந்திருப்பதாக பார்க்கின்றார்கள். பாபா எப்பயுமே சொல்லுவார், ஹால்ல உட்காந்துருக்கவங்க குழந்தைங்கள்ல பின்னால உட்காந்துருக்கவங்கள நான் என் கண்கள்ல நிறைத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு பாபா. அனைத்தையும் விட கண்கள் அருகாமையில் உள்ளன. அப்புறம் இப்படி சொல்லுவார், எல்லாத்தையும் விட கண்கள் அருகாமையில இருக்கு. எனவே பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்துள்ளார்கள். அதனால நீங்க பின்னால அமர்ந்திருக்கீங்கன்னு நினைக்க வேணாம், பாப்தாதாவோட கண்கள்ல அமர்ந்திருக்கீங்கன்ட்டு பாபா சொல்றார். இப்ப நீங்க கண்ணின் மணி ஆவீர்கள். எல்லாரையும் முன்னாடி ஒரே லைன்ல உட்கார வைக்க முடியாது இல்லையான்னு பாபா சொல்றாரு. பின்னால் இருப்பவர்கள் கேட்டீர்களான்னு பாபா சொல்றாரு. நல்லா சொல்றதை கேட்டீங்களான்னு கேக்குறாரு. தொலைவில் இல்லை, அருகாமையில் பாபா கூட தான் இருக்கீங்க. சரீரத்தினால் பின்னால் அமர்ந்துள்ளீர்கள், அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஆனால் ஆத்மா அனைவரும் விட சமீபமாக உள்ளது. ஆத்மா அப்படி கிடையாது இல்ல, பாபா கிட்டக்கே இருக்கு. மேலும் பாப்தாதாவோ அனைவரையும் விட அதிகமாக பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் தான் பார்க்கின்றார்கள். பாபா சொல்றாரு, பாருங்கள், அருகாமையில் உள்ளவர்களை இந்த ஸ்தூல கண்களால் பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது, மற்றும் பின்னால் இருப்பவர்களை இந்த கண்களால் அருகாமையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த கண்களால கிட்டக்க பார்க்க முடியாது. நம்ம இந்த ஸ்தூல கண்கள் மூலம் பின்னாடி உட்காந்துருக்கவங்கள பார்க்க முடியாது. ஆகவே பாப்தாதா கண்களில் நிறைத்துக் கொள்கின்றார்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்தூல கண்களால பார்க்க முடியும்னா, ஆனா பாப்தாதாவோட கண்கள் அந்த கண்களை நிறைத்துக் கொள்கிறார்கள் பாபா சொல்றார். அப்ப இந்த ஸ்தூல கண்களால தான் தூரத்துல இருக்கவங்கள பார்க்க முடியாது, ஆனா பாப்தாதாவால பார்க்க முடியல. அப்ப பாப்தாதாவோட கண்கள்ல அவங்கள நிறைஞ்சிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றார். பாப்தாதா புன்னகைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். பாபா சிரிச்சிட்டு இருக்காரு. 2 மணி ஆகிறது. மேலும் வரிசை ஆரம்பமாகி விடுகிறது. பாபா சொல்றார், வரிசை ஆரம்பமாயிடுச்சு. குழந்தைகள் நின்று நின்று களைத்து விடுகின்றார்கள் என்பதை பாப்தாதா புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பின் மசாஜ் செய்து விடுகிறார்கள். குழந்தைங்க நின்று நின்று களைச்சினாலும் பாபா என்ன பண்றாரு, அவங்க கால்களுக்கு எல்லாம் மசாஜ் செய்யறாராம். பாப்தாதாவின் மசாஜை பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா பாபா கேட்கிறார். அது மிகவும் தனிப்பட்டதும் அன்பானதும் ஆகும் பாபா சொல்றார். இன்று அனைவரும் இந்த சீசனுடைய கடைசி வாய்ப்பை பெறுவதற்காக நாலாபுறங்களில் இருந்தும் ஓடோடி சேர்ந்து விட்டீர்கள். நாலாபுறத்துல இருந்து பாபா பாக்கிறதுக்காக வந்துட்டீங்க. எவ்வளவு நன்றாக உள்ளதுன்னு பாபா சொல்றார். தந்தையுடன் சந்திப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் சதா முன்னேறுகின்றதுன்னு பாபா சொல்றாரு. அந்த ஊக்கம் உற்சாகம் இப்ப நல்லா முன்னேற்றுது உங்களை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதாவோ குழந்தைகளை ஒரு நொடி கூட மறப்பதில்லை. பாபா குழந்தைங்களை ஒரு நொடி கூட மறக்கிறதே இல்லையா. தந்தை ஒருவர் மற்றும் குழந்தைகள் அநேகர் உள்ளனர். தந்தை ஒருத்தர் தான், ஆனா குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு குழந்தைங்களும் பாபா ஒரு நொடி கூட மறப்பதே இல்லைன்றார். ஏனெனில் வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள். ரொம்ப காலம் கழிச்சு நீங்க காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாருங்கள், எங்கெங்க இருந்தோ உள்நாடு வெளிநாட்டினுடைய மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் தந்தை தான் உங்களை தேடி கண்டெடுத்துள்ளார். இங்க சாதாரணமா இங்கேயே மட்டுமா இருக்கிறீங்க, எங்கேயோ மூளை முடுக்கெல்லாம் இருக்கிறீங்க. இந்த முழு உலகத்திலயும் எங்கெங்கயோ இருக்கீங்க. ஆனா அவ்வளவு பெரிய பாபா கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்களா என்னோட குழந்தைங்கன்ட்டு. அலைந்து கொண்டே இருந்தீர்கள், ஆனால் சந்திக்க முடியவில்லைன்ட்டு பாபா சொல்றார். மேலும் தந்தை வெவ்வேறு நாடு, கிராமம், நகரம் எங்கெல்லாம் தந்தையின் குழந்தைகள் உள்ளனரோ அங்கிருந்து தேடி கண்டெடுத்தார். எங்கெல்லாம் இருந்தாங்க, நகரம், நாடு, கிராமம்,
எங்கெங்க இருக்காங்கன்னு பாபா தேடி கண்டுபிடிச்சிட்டாரு எல்லாரையும். எல்லா இடத்துல இருந்து தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டாங்க பாபா பாக்குறதுக்கு. எல்லாரையும் தன்னுடையர் ஆக்கி விட்டார். நான் பாபாவினுடையர் மற்றும் பாபா என்னுடையவர் என்ற பாடல் பாடுகின்றீர்கள் அல்லவா? எப்பயுமே இந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? நான் யாரு, பாபா என்னுடையவர் யாரு அப்படின்ட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்கன்னு பாபா கேக்குறாரு. ஜாதி பார்க்கவில்லை, தேசத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை, எதுவுமே பார்க்கல. அனைவரோட நெற்றிலும் ஒரே ஒரு ஆன்மீக ஜோதி பிந்து நிறத்தை தான் பார்த்தார். பாபா எதை பாக்குறாரு? எல்லாரோட நெத்திலும் ஆன்மீக ஜோதி இதைதான் பார்த்தாருன்றாரு. இரட்டை அயல்நாட்டினர் என்ன புரிந்திருக்கிறீங்கன்னு பாபா கேட்கிறாரு. தந்தை ஜாதியை பார்த்தாரா? கருப்பாக இருக்கின்றாரா, வெண்மையாக இருக்கின்றாரா, கருமையாக இருக்கின்றாரா, அழகாக இருக்கின்றார் போன்ற எதையும் பார்க்கவில்லை. பாபா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவும் பார்க்கலன்றாரு. என்னுடையவர் இதை பார்த்தார், எனவே சொல்லுங்கள், என்னுடையவர் யாரு பாபா பார்த்தான்னு சொல்லுங்கள். தந்தைக்கு அன்பு உள்ளதா அல்லது உங்களுக்கு அன்பு உள்ளதா? யாருக்கு உள்ளதுன்னு பாபா கேக்குறாரு. தந்தைக்கு அன்பு இருக்குதா இல்ல உங்களுக்கு அன்பு இருக்குதான்ட்டு. இருவருக்கும் உள்ளது. குழந்தைகளும் பதில் கூறுவதில் புத்திசாலியாக இருக்கிறார்கள் பாபா சொல்றாரு. இருவருக்கும் உள்ளதுன்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, அன்பினால் அன்பு ஈர்க்கப்படுகிறது என்று நீங்கள் தான் கூறுகின்றீர்கள். பாபா சொல்றார், இந்த அன்பினாலதான் அன்பு என்ன பண்ணது, ஈர்க்கப்படுகிறது நீங்கள் தான் கூறுகின்றீர்கள் பாபா. எனவே உங்களுக்கு அன்பு உள்ளது, அது போல எங்களுக்கும் உள்ளது. பாபாவுடைய அன்புனால நம்ம ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கும் அன்பு உள்ளது, அது போல எங்களுக்கும் உள்ளதுன்னு பாபா சொல்றோம். ஆகையினாலே ஈர்க்கப்படுகிறது என்று கூறுகின்றார்கள். குழந்தைகளும் புத்திசாலியாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு இந்த மாதிரி பை சொல்றதுனால. மேலும் இந்த அளவு தைரியம், ஊக்கம், உற்சாகம் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. குழந்தைகள் இந்த அளவுக்கு ஊக்கம், உற்சாகம், தைரியம், நஷால இருக்கிறத பார்த்துட்டு பாபாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றாரு. பாப்தாதாவிடம் நிறைய குழந்தைகளுடைய 15 தினங்களுக்கான சார்ட்டின் முடிவு வந்திருக்கு. 15 தினத்துக்கான சார்ட் வச்சிருக்காங்களாம். பெரும்பான்மையான குழந்தைகள் கவனம் வைத்துள்ளார்கள் என்ற ஒரு விஷயத்தை பாப்தாதா நாலாபுரங்களுடைய முடிவில் பார்த்தார்கள். அப்ப பெரும்பான்மையான குழந்தைகள் அவங்க என்ன பண்றாங்க, கவனம் வச்சிருக்காங்கன்னு பாபா பாக்குறாரு. சுயம் எவ்வளவு சதவீதத்தை விரும்புகின்றீர்களோ அவ்வளவு இல்லை, ஆனால் கவனம் உள்ளது. ஆனா கவனம் மட்டும் இருக்குது பாபா சொல்றார். ஆனால் கவனம் உள்ளது. மற்றும் யார் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் மனதார தங்களுடைய உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான லட்சியத்தினால் முன்னேறி கொண்டும் இருக்கின்றார்கள். பாபா சொல்றார், யாரெல்லாம் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான இந்த லட்சியம் இருக்குல்ல, அதுல முன்னேறிக்கிட்டும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் முன்னேறி சென்று இலக்கை சென்றடைந்தும் விடுவார்கள். இப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம், முன்னேறி போய் அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சிலர் இப்பொழுதும் கூட சில நேரம் கவனக்குறைவு மற்றும் சில நேரம் அலட்சியத்திற்கான வசமாகி குறைவான கவனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பாபா சொல்றாரு. ஆனா இப்ப கூட இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறாங்க. அவர்களுக்கான ஒரு விசேஷமான ஸ்லோகன் உள்ளது. அவங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு. அது ஆகிவிடுவேன், சென்று விடுவேன், சென்றே ஆக வேண்டும் என்பது அல்ல. அதாவது நான் அந்த மாதிரி ஆயிடுவேன், சென்றுடுவேன், சென்றே ஆக வேண்டும் அப்படிலாம் கிடையாது. சென்று விடுவேன், நடந்து விடும். இது கவனக்குறைவாகும். கண்டிப்பா நான் வந்துருவேன் பாபா, கண்டிப்பா இது பண்ணிடுவேன், நடந்து விடும், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் கவனக்குறைவுன்னு பாபா சொல்றாரு. சென்றே ஆக வேண்டும், இது தீவிர முயற்சி ஆகும். போயே ஆகணும், போயிடுவேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றதை விட சென்றே ஆக வேண்டும், இதுதான் தீவிர முயற்சின்னு பாபா சொல்றாரு. பாப்தாதா வாக்குறுதிகளை அதிகமாக கேட்கிறார்கள். அடிக்கடி மிகவும் நல்ல வாக்குறுதிகளை கொடுக்கிறேன். பாபாட்ட வாக்குறுதி சொல்றோம், பாபா நான் எப்படியாவது முயற்சி செய்வேன் அப்படின்னு. குழந்தைகள் வாக்குறுதிகளை நன்றாக தைரியத்துடன் செய்கின்றார்கள். அந்த சமயம் பாப்தாதாருக்கு குழந்தைகள் தில்குஷ் மிட்டாய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது பாபாக்கு என்ன கொடுக்குறோம், தில்குஷ் மிட்டாய் கொடுக்குறோம். தந்தையும் சாப்பிட்டு விடுகின்றார். ஆனால் வாக்குறுதி அளிப்பது என்றால் முயற்சியில் அதிகத்திலும் அதிகமான லாபம் பெறுவதாகும் பாபா சொல்றாரு. இந்த வாக்குறுதி அளிப்பதுன்னா என்ன அப்படின்னா, முயற்சியில ஒரு வேலை நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா முயற்சியில என்ன பண்ணும், அதிகத்திலயும் அதிகம், வெறும் அதிகம் கிடையாது, அதிகத்திலும் அதிகமான லாபம் கிடைக்கிறது அப்படின்றார். ஒருவேளை லாபம் இல்லை என்றால் வாக்குறுதி சக்திசாலியானதாக இல்லைன்னு பாபா சொல்றார். இப்ப வாக்குறுதி அளிச்சும் அது சக்திசாலியா இல்லைன்றார். எனவே வாக்குறுதி கொடுங்கள், பரவாயில்லை, அது தில்குஷ் மிட்டாயாக கொடுக்கின்றீர்கள் அல்லவா, கூடவே தீவிர முயற்சியுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள் பாபா சொல்றார். கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தீவிர முயற்சியுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமா ஆக்குங்க. உங்க தீவிர முயற்சி அது எப்படி இருக்கும்னா அக்னி ரூபமா இருக்கணும்னு பாபா சொல்றாரு. ஜுவாலாமுகி ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. சமயத்தின் அனுசாரம் மனதினுடைய சம்பந்தம், தொடர்பினுடைய கணக்கு வழக்குகள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை ஜுவாலா சொரூபத்தின் மூலம் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். பாபா சொல்றார், இந்த சமயத்தின் அனுசாரம்
என்னென்னலாம் இருக்கும் பிரச்சனைகள் மனதினுடைய இல்ல சம்பந்தம் தொடர்புடைய கணக்கு வழக்குகள்லாம் இப்ப நிறைய இருக்குது இல்லையா? அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க அந்த ஜுவாலா சொரூபத்துல பாபா நினைவுன்ற அந்த புள்ளியை தான் பாபா அதிகப்படுத்த சொல்றாரு. அந்த ஜுவாலா சொரூபத்தின் மூலம் எல்லாத்தையும் எரித்து என்ன பண்ணிடுங்க, சாம்பல் ஆக்கிடுங்கன்னு பாபா சொல்றாரு. ஈடுபாடு இருக்கின்றது, ஈடுபாடு உங்களுக்கு இருக்கு. இதில் பாப்தாத்தாவும் பாஸ் போட்டு விட்டார்கள். இப்ப ஈடுபாடுக்கு என்ன போட்டாருன்னா பாபா பாஸ் போட்டுட்டாரு. ஆனால் இப்போது ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள். உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு, அதனாலதான் முயற்சி எல்லாம் பண்றீங்க. ஆனா அது அக்னி ரூபமா ஆக்குங்க, ஃபோர்ஸா பண்ணுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, உலகத்தில் ஒரு புறம் கீழான நிலை கொடுமை நிரப்பு இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றொரு புறம் குழந்தைகளாகிய உங்களுடைய சக்திசாலியான நினைவு, அதாவது அன்பின் நெருப்பு ஜுவாலா ரூபத்தில் அவசியமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகத்துல பாருங்க, ரொம்ப எல்லாமே கீழான நிலை கொடுமை தான், அந்த மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. மற்றொரு புறம் நீங்க உங்களுடைய சக்திசாலியான நினைவு பாபா நினைக்கிறீங்க, அதுல உங்களுடைய அன்பினுடைய நெருப்பு ஜுவாலா ரூபத்துல இப்ப அவசியமா இருக்குது உலகத்துக்கு சொல்றாரு பாபா. ஒரு பக்கம் அவங்க நெகட்டிவ் எனர்ஜி பரப்பட்டும், நீங்க ஒரு பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஜுவாலா ரூபம் கீழான நிலை கொடுமை நெருப்பை முடிவடைய செய்யும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய இந்த ஜுவாலா ஸ்வரூபம் அக்னி ஸ்வரூபம் இந்த கொடுமை நெருப்பு முடிவடைய செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதன் மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் சகயோகம் உதவி கிடைக்கும், உதவி கொடுக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த அம்மன் தலையில அப்படியே அக்னி எரியிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதாவது பாபாவை நினைச்சு நினைச்சு அந்த அம்மன் அந்த அக்னி எரியுது. அந்த அக்னியில தான் என்ன ஆகுது எல்லாம் அதனாலதான் அம்மன்லாம் அசுரர்களை அழிச்ச மாதிரி எல்லாம் காட்டுறாங்க இல்லையா? அசுரர்கள்லாம் வருவாங்க, அதெல்லாம் ஸ்தூல ரூபத்துல காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இது சூட்சுமமா நடக்கிற போர் தான். பாபா சொன்னார்ல, உங்களுக்கும் மாயாக்கும் உள்ள இந்த சூட்சும சண்டை, இது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்ற மாதிரி. நமக்கு கத்தியெல்லாம் வச்சு நம்ம சண்டை போடல, நமக்கு மாயாவுடைய போர், அவ்வளவுதான். இந்த 5 விகாரத்தினுடைய போர், அது உலகம் ஃபுல்லா அந்த மாதிரியான வீண வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அது நம்மளுடைய அந்த சுபமான எண்ண அதிர்வலைகள், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும். பாபாவுடைய சக்தி மூலமா வாங்கி வாங்கி உலகம் ஃபுல்லா கொடுக்க கொடுக்க எல்லாமே அழிஞ்சிரும். அதான் பாபா சொல்றாங்க, எல்லாத்தையும் முடிவடைய செய்யுங்கன்றாரு. உங்களுடைய அன்பு ஜுவாலா சுரூபமாக இருக்க வேண்டும். நீங்க பாபா மேல வைக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அன்பு கடல்ல மூழ்கி அப்படியே அன்பு சுரூபமா மாறுறீங்கல்ல, அது அப்படியே ஜுவாலா சுரூபமா இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது சக்திசாலியான நினைவு இருக்க வேண்டும். நீங்க சக்திசாலியா நினைக்கணும், அவ்வப்போது நினைக்க கூடாது. இப்ப நம்ம பாபாவை அப்பப்ப நினைக்கிறோம் இல்லையா, ஒரு காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், அந்த மாதிரி டைம் போட்டு நினைக்கிறோம். நம்ம அப்படியே நிரந்தர நினைவு, அப்படியே சக்திசாலியா பாபா நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நினைவினுடைய நெருப்பு அந்த நெருப்பை முடித்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றும் மற்றொரு புறம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியின் குளிர்ந்த சுரூபத்தினுடைய அனுபவத்தை செய்விக்கும் சொல்லி சொல்றாரு. நம்மளுடைய இந்த நினைவு இருக்குல்ல, நெருப்பு, நம்ம பாபாவை அப்படி நினைக்கும் போது நமக்கு அந்த நினைவினோட நெருப்பு அந்த நெருப்பை முடிச்சிரும். அந்த 5 விகாரத்தினுடைய நெருப்பு பரவின்னு இருக்குல்ல, அந்த வீண் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சிரும். மற்றும் இந்த மற்றொரு புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஆத்மாக்களுக்கு, எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுடைய செய்தி போய் சேர்ந்துரும். அப்ப அந்த குளிர்ந்த சொரூபத்தினுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் செய்விக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே உலகத்துல கடவுளை தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு இயக்கத்துல ஒரு அனாதையா இருக்கிறாங்க இல்லையா, தனக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரிலாம் ரொம்ப சோகத்துல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் இருக்காரு, நமக்கு எல்லாமே செய்வாரு அப்படின்னும் போது அவங்க மனசு அமைதி ஆயிடும். ஆத்மா சுயம் அமைதி சொரூபம்னும் போதே குளிர்ந்ததா ஆயிடும். அப்ப நம்ம போய் அந்த பரமாத்மா செய்தியை கொடுக்கும் போது எல்லாரும் அமைதி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு பாபா. எல்லையற்ற வைராக்கிய விருத்தியை அதிகரிக்க செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அந்த பரமாத்மா செய்தி போன உடனே எல்லாருக்கும் அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வந்துரும் எல்லாருக்குமே சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு புறம் சாம்பலாக்கும், மற்றொரு புறம் குளிர்விக்கவும் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பக்கம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய அந்த அதிர்வலைகள், அது எல்லாம் போய் இது எரிக்கும். நம்மளுடைய பாபாவுடைய யோக அக்னி, நம்ம பாபாவை நினைக்கும் போது ஒரு யோக அக்னி கிளம்புது. அந்த யோக அக்னி போயிட்டு அந்த மற்ற ஒரு புறம் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கும், மற்றொரு புறம் என்ன பண்ணும்,
பரமாத்மாவுடைய செய்தி போய் குளிர்விக்கவும் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற வைராக்கியத்தின் அலையை பரவ செய்யும். இது உலகம் முழுக்க அந்த எல்லையற்ற வைராக்கிய அலை பரவும்னு சொல்றாரு. எனக்கு நினைவு இருக்கின்றது, பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர். பாபாவுக்கு நினைவு இருக்குதான். பாபா உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி குழந்தைங்க சொல்றாங்களாம். பாபா சொல்றாரு, இது மிகவும் நல்லது. ஆனால் நேரத்தின் அனுசாரம் இப்போது ஜுவாலா ரூபம் ஆகுங்கள். நல்லது சொல்றீங்க, நான் தான் உங்களுக்கு இருக்கிறேன், எனக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப டைம் அனுசாரம் எரிமலை ரூபம் ஆகுங்க, எரிமலை யோகம் பண்ணுங்க. பாபாவை நினைச்சு நினைச்சு அப்படியே உங்கள்ட்ட இருந்து அந்த எரிமலை கொழும்பு அப்படியே வெளியே வருதுல, வெடிக்கும், எரிமலை வெடிச்சு கொழும்பு வரும். அந்த மாதிரி நம்ம பாபாவை நினைச்சு நினைச்சு அந்த அக்னி கிளம்பும். அந்த அக்னியில பாவம்லாம் எரிஞ்சிரும். நம்மளுடைய பாவம் மட்டும் இல்லாம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய பாவமும் அழிஞ்சிரும். பாவம் தான் அழியும், எல்லாருடைய பாவம் அழியும். எல்லாருக்கும் நம்ம ஒரு தீர்வு ஸ்வரூபமா மாறுவோம். எல்லாரோட வாழ்க்கையிலயும் தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை நினைவு சின்னத்தில் சக்திகளினுடைய சக்தி ரூபத்தை மகா சக்தி ரூபமாக அனைத்து ஆயுதங்களையும் தரித்தவராக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய நினைவு சின்னமா தான் அந்த காளி கையில பாருங்க, அத்தனை இது வச்சிருப்பாங்க கையில, ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. மண்டவோட அப்படியே அவங்களுடைய வீக் பாயிண்டே அவங்க அழிச்சிடுறாங்க, மத்தவங்களுடைய வீக் பாயிண்டே அழிச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி காளி ரூபத்தை காமிச்சிருக்கிறாங்க, பயங்கர சுரூபமா காமிச்சிருப்பாங்க. அது ஒண்ணும் கிடையாது, பாபாவை நினைச்சதுனுடைய அந்த அளவுக்கு அந்த நினைவு சின்னம் தான். அந்த அளவுக்கு யோக அக்னியில பாபாவை நினைச்சதுதான் அந்த நினைவு சின்னமா பக்தியில காமிச்சிருக்காங்க. சக்திகளுடைய சக்தி ரூபத்தை காமிச்சிருக்காங்க, மகா சக்தி ரூபமா காமிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க கையில அத்தனை ஆயுதங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அந்த மகா சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் ஏன் யோக அக்னியை இன்னும் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாண்டவர்களாக இருந்தாலும் சக்திகளாக இருந்தாலும் அனைவருமே கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஞான நதிகள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. கடல் அல்ல, நதி ஆவீர்கள். நீங்க கடல் கிடையாது, நீங்கெல்லாம் ஞான நதிகள், கடல்ல இருந்து வந்த நதிகள் நீங்கெல்லாம் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா தான் ஞான கடல். அவர்கிட்ட நம்ம ஞானம் கத்துக்கிட்டு நம்ம ஞான நதி ஆயிட்டோம். நம்மளோட ஞான நதி ஓடுது பாருங்க. எல்லாருக்கும் போகணும். நம்மளுடைய சங்கு நாதம் எங்க பார்த்தாலும் ஒலிக்கணும்ன்றாரு பாபா. செய்தி எங்க பார்த்தாலும் ஒலிக்கணும். நீங்க எல்லாம் சக்திகளா இருந்தாலும் சரி, பாண்டவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஞான நதி ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கங்கைகள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. எனவே ஞான கங்கைகளே, இப்போது ஆத்மாக்களை தங்களுடைய ஞானத்தினுடைய குளிர்ச்சியின் மூலம் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுதலை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. முக்கியமா இந்த ஞானத்தை சொன்னாலே எல்லாருமே பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடுவாங்க. அததான் நீங்க இப்ப முக்கியமா செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுவே நிகழ்கால சமயத்தில் பிராமணர்களுடைய காரியமாகும். இதுதான் நம்மளோட சேவையே, இதுதான் நீங்க செய்யணும். உங்களை நான் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்றாரு பாபா. இந்த வருடம் என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளும் கேட்கிறாங்க. இப்போது சமயத்தின் அனுசாரம் அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றனர். வானப்பிரஸ்திகள் தன்னுடைய சமயம், சாதனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு சுயம் வானப்பிரஸ்தத்துக்கு சென்று விடுவார்கள். பாருங்க, அந்த 60 வயசு ஆனா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கங்கப்பா, நாங்க ஊரா போறோம், காசி ராமேஸ்வரம் போறோம்ட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இப்ப இந்த சமயத்தின் அனுசாரம் எல்லா குழந்தைகளுமே வானப்பிரஸ்திகளா தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது போல நீங்கள் அனைவரும் தன்னுடைய நேரம் என்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தை இப்போது மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம அந்த அப்பா அம்மா அவங்க குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க இப்போ உங்களோட நேரம்ன்ற பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பம், எண்ணம் இருக்கு இல்லையா, உங்களோட எண்ணம், சிரேஷ்டமான எண்ணம் என்ற பொக்கிஷத்தை மத்தவங்களுக்காக பயன்படுத்துங்க. இது வரைக்கும் தனக்குன்னு வாழ்ந்தோம் இல்லையா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய கணவன், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மாமியார் நாத்தனார், இப்படி வாழ்ந்துட்டோம் இல்லையா. இப்படி கிடையாது. இப்ப நம்ம உலகமே நம்மளுடைய வீடு. எல்லாருக்காகவும் நம்ம அந்த சிரேஷ்ட சங்கல்பம் நேரத்தை பயன்படுத்த சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே இப்ப கிடைச்சிட்டாங்க இல்லையா, எல்லாருக்காகவும் சோபானை வைங்க, எல்லாருக்காகவும் உங்களுடைய சங்கல்பத்தையும் நேரத்தையும் பயன்படுத்துங்கன்றார் பாபா. தனக்காக சமயம், சங்கல்பத்தை குறைவாக பயன்படுத்துங்கள். உங்க வாழ்க்கைக்காக உங்களுக்கு நேரத்தை செலவிடுறது, உங்க எண்ணத்தை உருவாக்குறதெல்லாம் குறைவா பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதனால் சுயம் தானும் அந்த சேவையின் பிரத்யட்ச பலனை அனுபவத்திற்கு நிமித்தமாகி விடுவீர்கள் சொல்றார் பாருங்க. அது அடுத்தவங்களுக்கு செஞ்சா அது நமக்கும் வந்துரும் இல்லையா. இறக்க கிணறு சுரகம்ன்ற மாதிரி மத்தவங்க கொடுக்க கொடுக்க நம்ம நிறைஞ்சிருவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு.
அப்போ வந்து மற்றவங்களுக்காக நீங்க டைம் கொடுக்குறீங்க, உங்க சங்கல்பத்தை பயன்படுத்துறீங்கன்னா அந்த சேவையோட பிரத்யட்சண பலனை நீங்களே அனுபவிப்பதற்கு கருவி ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனதின் சேவை செய்யுங்க, வார்த்தைகளின் சேவை போன்ற அனைத்தையும் விட அதிகமாக பிராமணராக இருந்தாலும் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வேறு யார் வந்தாலும் அவர்களுக்கு மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுத்து கொண்டே செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மனதின் சேவை செய்யறோம், வார்த்தையின் சேவை செய்யறோம், எல்லாத்தையும் விட அதிகமா நீங்க என்ன செய்யணும், இப்போதைக்கு சம்பந்தம் தொடர்ல யார் வந்தாலும் மாஸ்டர் வள்ளலாகி ஏதாவது கொடுங்க. முடிஞ்ச ஸ்தூலமா ஏதாவது கையில கொடுங்க, gift கொடுங்க, மனசை சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு சகயோகியா இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா குணங்களை அப்படியே பரப்புங்க. அவங்களுக்கு ஒரு குஷி கொடுங்க. அவங்க உங்களை பார்த்தாலே குஷி அடையணும் இல்லையா? நீங்க வந்தாலே வந்துட்டாங்கன்னு ஒரு குஷி அடையணும் நம்மளை பார்த்தாலே. அந்த மாதிரி குணங்களை வந்து கொடுங்க, யார் வந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயநலமற்றவராகி குஷியை கொடுங்கள் சொல்றாரு பாருங்க. சுயநலமற்றவராகி எல்லாருக்கும் குஷியை கொடுங்க, நீங்க மட்டும் குஷியா இருக்கக்கூடாது. பாபா சொல்றாங்க பாருங்க, நீங்க மட்டும் குஷியா இருக்கக்கூடாது, எல்லாரும் குஷியா இருக்கணும். உங்க சம்பந்தம் தொடர்புல வரவங்க எல்லாரையும் குஷிப்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தியை வழங்கி கொண்டே இருங்கள், அமைதியும் வழங்கி கொண்டே இருங்க. நீங்க அமைதியா இருக்கீங்களா, மற்றவர்களுக்கும் அமைதியை பரப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட இருக்கிற உள்ளுணர்வு தான் உங்க வாயுமண்டலத்துல பரவும். நீங்க அமைதியா இருந்தாலே குஷியா இருந்தாலே அந்த வாயுமண்டலமே குஷியா இருக்கும், அமைதியா இருக்கும். உள்ளுணர்வுல என்னவோ அதுதான் வெளிப்படும். அத பாபா சொல்றாரு. ஆனந்தத்தின் அனுபவத்தை செய்வித்திடுங்கள். எல்லாரும் உங்கள்கிட்ட வந்தாலே என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த உள்ளுணர்வுல இருக்கணும், நீங்க பாபா நினைவுல ஆனந்தமா இருக்கணும். அப்ப உங்க பக்கத்துல வரவங்களுக்கு அந்த குஷியும் ஆனந்தமும் அனுபவம் ஆகணும். அதை வந்து செய்வித்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அன்பின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். ஐயோ, இவங்கள மாதிரி அன்பானவங்க யாருமே கிடையாது. பிராமணர்களை குடும்பத்தை பார்த்தோடனே அப்படியே அன்பு பொங்கணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துங்க. கொடுக்க வேண்டும் மற்றும் கொடுப்பது என்றால் தானாகவே பெறுவது என்பதாகும் பாபா சொல்றாரு பாருங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாவே பெறறீங்கன்னு அர்த்தம். அன்பு கொடுங்க, அன்பு கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா? சாதாரணமாவே சொல்லுவாங்க, நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு. அப்ப நம்ம எவ்வளவு அன்பு கொடுக்குறோமோ அவ்வளவு அன்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் எந்த ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் எதையாவது பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். யாரு நம்ம கிட்ட எந்த டைம் வந்தாலும் சரி, எந்த ரூபத்துல சம்பந்தம் தொடர்புல நம்ம கிட்ட வந்தாலும் சரி, அவங்க நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துட்டு போகணும். அந்த அளவுக்கு நீங்க மாஸ்டர் வள்ளலாகி உங்களிடம் வந்து விட்டு வெறுங்கையுடன் செல்லக்கூடாது சொல்றாரு பாருங்க பாபா. அந்த கர்ணன் கதை சொல்லுவாங்கல்ல, இந்த கைக்கு தெரியாம அந்த கையில கொடுத்து கொடுத்து செவந்த கைகள்னு சொல்லி கூட பாடுவாங்க கர்ணனுக்காக. இந்த கைக்கு தெரியாம இந்த கையில தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க மாஸ்டர் வள்ளலாகி உங்கள்கிட்ட வரவங்க வெறுங்கையோட போகவே கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. இது பிரம்மா பாபா இப்படியே நடைமுறையில இருந்தாரு. எவ்வாறு பிரம்மா பாபாவை பார்த்துள்ளீர்கள்? போகும்போதும் வரும்போதும் ஒருவேளை யாராவது ஒரு குழந்தை முன்னால் வந்தால் ஏதாவது அனுபவத்தை அடையாமல் காலியாக செல்ல மாட்டார்கள். பிரம்மா பாபா இருக்கும்போது சாக்காரத்துல அவர் போகும்போதும் வரும்போதும் அவருக்கு முன்னாடி யார் வந்தாலும் சரி, எந்த குழந்தை வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அனுபவத்தை அடையாம காலியா போகவே மாட்டாங்க. ஒண்ணு காட்சி கிடைக்கும், இல்லைன்னா பாபா ஏதாவது கொடுத்து அனுப்புவாரு, இல்ல பாபாட்ட இருந்து அமைதி அனுபவம் பண்ணுவாங்க, பாபாட்ட இருந்து அன்பு அனுபவம் பண்ணுவாங்க. என்னுடையவர்ன்ற அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வந்தது. அந்த மாதிரி நடைமுறையில அவர் அனுபவத்தை செய்ய வச்சாரு. பாபா சொல்றாரு, யார் வந்தாலும் சந்தித்தாலும் ஏதாவது வழங்கினேனா அல்லது காலியாக சென்றார்களா என்பதை சோதனை செய்திடுங்கள். உங்கள்கிட்ட யார் வந்தாலும் உங்கள்கிட்ட சந்தித்தாலும் நான் ஏதாவது கொடுத்தனா, அவங்களுக்கு அன்பை கொடுத்தனா, அமைதி, நம்மள்கிட்ட ஸ்தூலமா ஏதாவது இருந்தா ஸ்தூலமா கொடுக்கலாம், நமக்கு வந்து அன்பு கொடுக்கலாம், அமைதி கொடுக்கலாம். ஏதாவது நான் என்கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு போனாங்களா இல்ல காலியா போயிட்டாங்களா என்பதை சோதனை செய்யுங்க சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் பொக்கிஷங்களினால் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. பாருங்க, யாருகிட்ட எல்லாம் அப்படியே நிறைஞ்சு இருக்குதோ என்ன பண்ணுவாங்க, எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல. ஒரு நாள்ல நம்ம வீட்டு நிறைய நிறைஞ்சு தங்கம் பணம் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து எடுத்து கொடுப்போம் இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன பண்றது, எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாருக்கிட்ட பொக்கிஷம் நிறைஞ்சிருக்குது, உங்கள்கிட்ட அன்பு நிறைஞ்சிருக்கா, நீங்க கண்டிப்பா அன்பை கொடுக்காம இருக்க முடியாது. அன்பா எல்லாரையும் கவனிச்சுக்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி பொக்கிஷம் யாருக்கிட்ட நிறைஞ்சிருக்கோ அவங்களால கொடுக்காமலே இருக்க முடியாது. இரவு பகல் பார்க்காம கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு பாபா. அளவிட முடியாத இடைவிடாத வள்ளல் ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை வந்து அளவிடவே முடியாத அளவுக்கு நீங்க மாறுங்க, வள்ளலா மாறுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது கேட்கட்டும் என்பது வள்ளலிடம் இருக்காது.
அவங்க கேட்கட்டும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வள்ளலா இருக்கிறவங்கள்ட்ட அந்த இது இருக்காதுன்னு சொல்றாரு பாபா. அவங்க கேட்கட்டும், நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வள்ளல் ஒருபொழுதும் இவர்கள் கேட்டால் வழங்குவேன் என்று பார்க்க மாட்டார்கள். அளவிட முடியாத மகாதானி, மகா வள்ளலாக இருப்பவர்கள் சுயம் தானாகவே வழங்குவார்கள். அவங்க மனசு அறிஞ்சு அவங்க கேட்காட்டினா கூட கொடுப்பாங்க, எடுத்துட்டு போயின்னு சொல்றாரு பாபா. தானாகவே கொடுப்பாங்க. அவங்கதான் மகா வள்ளல் சொல்றாரு. எனவே மகான் வள்ளலாகி கொடுங்கள் என்பதே இந்த வருடத்தின் முதல் சேவையாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் வள்ளல் மூலம் கிடைத்தவற்றை கொடுக்கின்றீர்கள். இப்ப நம்ம யாருக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம்? அவரே ஒரு வள்ளல், சிவபகவான். அவர்கிட்ட தான் நம்ம அன்பு, அமைதி, சுகம், அந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகள்லாம் நம்ம கிடைக்குது. அமிர்த வேலை நேரத்துல நம்ம நிரப்பிக்கிறோம். அதை நீங்க வள்ளலாகி நீங்க வள்ளல்கிட்ட கிடைச்சத நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர் எவருமே யாசிக்கக்கூடியவர்கள் அல்ல. பாருங்க, பாபா யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்காரோ அவங்க எல்லாம் பிராமணர்கள். அவங்க யாருக்கிட்டையும் போய் எப்பயுமே கேட்கவே மாட்டாங்க, யாசிக்கக்கூடியவங்களே கிடையாது சொல்றாரு. ஆனால் சகயோகி ஆவீர்கள். நீங்க எல்லாருக்கும் சகயோகி, ஒத்துழைப்பு கொடுக்கறவங்களா ஆகுங்க. உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது சொல்றாரு பாபா. எனவே பிராமணர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுக்க வேண்டும். நீங்க உங்களுக்கு மத்தவங்களுக்கு தானம் எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, அது போதும். உங்களுடைய பிகே ஃபேமிலிக்கு யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க, ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க, அவங்களுக்கு டைம்லி ஹெல்ப் பண்ணுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். உங்க ஃபேமிலிக்குள்ளார, நீங்க பிராமண ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது முதல் நம்பர் சேவையாகும். பாபா சொல்றாரு பாருங்க, இதுவே ஒரு சேவைன்றாரு. முதல் நம்பர் சேவை எதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் கூடவே பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியான செய்தியை கேட்டார்கள். கூடவே பாபா என்ன கேட்டாரு? வெளிநாட்டு குழந்தைகளோட செய்தி. இந்த சிருஷ்டியில் சப்தத்தை பரவ செய்வதற்கு நிமித்தமானவராக எந்த மைக்கின் பெயரை பாப்தாதா கூறினார்களோ, வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுக்குள் இந்த காரியத்தை செய்து விட்டார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். பாபா முன்னாடி பாபா சொல்லியிருந்தாரு, ஒரு பேர் மைக்கா அவங்கள சூஸ் பண்ணுங்க, அவங்க மூலமா நீங்க அவங்க சூஸ் பண்ணீங்கன்னா சிருஷ்டியில சப்தம் பரவும், பாபா அவதரிச்ச செய்தி தெரிஞ்சிரும் அப்படின்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவரை இவங்க வெளிநாட்டு குழந்தைகள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் சொன்ன செய்தியை முடிச்சிட்டாங்களாம். அதை பாப்தாதா பார்த்தாராம். மேலும் எப்போது திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறதோ அப்போது அது நடைமுறையில் நடந்தே தீர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த பிளான் போட்டாலும் சரி, அது கண்டிப்பா நடைமுறையில நடந்துரும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் பாரதத்தில் கூட 13 ஜோன்கள், மண்டலங்கள் இருக்குதாம் உள்ளன. ஒவ்வொரு மண்டலத்தில் இருந்து குறைந்ததிலும் குறைந்தது அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சேவாதாரி நிமித்தமா உருவாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை மைக் என்றும் கூறலாம், அல்லது எப்படி வேண்டுமானாலும் கூறலாம். சப்தத்தை பரவ செய்யும் ஒருவரை நிமித்தமாக ஆக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரி நம்ம இங்க பாரதத்துல கூட 13 ஜோன்ல அந்த மாதிரி மைக்கை உருவாக்குங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க மூலமா சப்தம் பரவும், உலக செய்தி பரவும் சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கு நிமித்தமா ஆக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை பாப்தாதா குறைந்ததிலும் குறைந்த எண்ணிக்கையாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஒருவேளை பெரிய பெரிய நாடுகளில் நிமித்தமாக கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் மண்டலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பெரிய நாடுகளில் இருந்தும் கூட அப்பேற்பட்டவர்களை தயார் செய்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளுக்கு உளமாற வாழ்த்துக்கள் கொடுத்தார்கள். நடைமுறையில் அழைத்து வருவதற்கான திட்டத்தை பாப்தாதாவிற்கு முன்னால் முதலில் கொண்டு வந்ததற்காக இப்போது வாயின் மூலமும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. மனமாற வாழ்த்துக்கள் பாபா வெளிநாட்டு குழந்தைகள் கொடுக்கிறாரு, வாயின் மூலமாகவும் வாழ்த்துக்கள் கொடுக்கிறாரு. பாரதத்தில் இன்னும் சுலபமாகும் என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள். வெளிநாட்டிலே முடிஞ்சிருச்சு, அப்ப பாரதத்துல இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கொஞ்சம் தரமான சேவை செய்து சகயோகியை சமீபத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நிறைய சகயோகிகள் உள்ளனர். இப்ப நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றார் பாபா. ஆனால் குழுவில் அவர்களை மேலும் சமீபத்தில் கொண்டு வாருங்கள். கூடவே பிராமண ஆத்மாக்களில் இன்னும் நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு பக்கமும் மற்றும் மதுபனில் நாலாபுறங்களிலும் ஜுவாலா சுரூபத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக எதை பட்டி என்று கூறுகின்றீர்களோ அதை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தங்களுக்குள் குழுவில் ஆலோசனை செய்து ஜுவாலா சுரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைத்திருங்கள், மேலும் முன்னேற செய்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப குழுவா நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஆலோசனை பண்ணி ஜுவாலா சுரூபத்தினுடைய அனுபவத்தை செய்ய வைங்க, நாலாபுறமும் அந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்க, பட்டி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுதும் இந்த சேவையில் ஈடுபடுவீர்களோ சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளனல்லவா, அவற்றில் நேரம் செலவாகிறது, உழைக்க வேண்டியதாக இருக்கிறது, மனம் முனைந்தவர் ஆகின்றீர்கள். பாருங்க, இந்த மாதிரி சேவையில ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயம், இந்த டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க, என்ன எவ்வளவு உழைக்க வேண்டியதா இருக்குது, நிறைய மனம் உடைஞ்சு வேற போயிடுறீங்கன்றாரு. ஜுவாலாமுகி உயர்ந்த நிலைக்கு முன்னால் இந்த நேரத்தை செலவழிப்பது, உழைப்பது ஆகிய அனைத்தும் பொம்மைகளின் விளையாட்டாக அனுபவமாகும் சொல்லி பாபா சொல்றாரு.
அப்ப நீங்க ஜுவாலாமுகி யோகம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா, எரிமலை யோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த டைம் வேஸ்ட் ஆகுறது, உழைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி தெரியும், கார்ட்டூன் ஷோ மாதிரி தெரியும்னு சொல்றாரு. தானாகவே சகஜமாகவே பாதுகாப்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழைக்கின்றீர்கள் என்பதை எப்போது பாப்தாதா பார்க்கின்றார்களோ அப்போது அனைவரையும் விட அதிகமாக பாப்தாதாவிற்கு கருணை ஏற்படுகிறது என்று பாப்தாதா கூறினார்கள் அல்லவா. ஏற்கனவே பாபா சொன்னாரு, எப்பேற்பட்ட குழந்தைகள், சர்வ சக்திவானுடைய குழந்தைகள், மாஸ்டர் சர்வ சக்திவான், ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் உழைக்கிறாங்கன்ட்டு பாபாவுக்கு கருணை வருதாம். அன்பான ஜுவாலாமுகி ரூபத்தின் குறைவு ஏற்படும் பொழுதே உழைக்க வேண்டியதாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஜுவாலாமுகின்றது எரிமலை யோகம், ஆனா அதுல வந்து பாபா அன்பு கடல்ல மூழ்கி அன்பை வந்து நீங்க அந்த ஜுவாலாமுகி யோகமா கொண்டு வரணும்ன்றாரு. அந்த குளிர்ச்சியான அதிர்வலைகள் பரவணும்ன்றாரு. எனவே இப்போது உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இப்ப கடின உழைப்பு பண்ணாதீங்க, பாபாவை கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க, சோம்பேறித்தனம் உடையவராகவும் ஆகக்கூடாது. இப்ப போய் சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைம் காலம் கடந்து போகுது, இப்ப விட்டா அவ்வளவுதான், டக்குன்னு டைம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்றவாரு பாபா. அப்ப வந்து அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னா, படிக்கிற டைம் வரைக்கும் தான், ரிவிஷன் டைம் வரைக்கும் தான் நம்மளால படிக்க முடியும். எக்ஸாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னா விட மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம எக்ஸாம் எழுதி ஆகணும், அவ்வளவுதான். அது மாதிரி தான் இப்போ டைம் கொடுத்துருக்காரு ரிவிஷன் பண்றதுக்கு, முரளி படிக்கிறதுக்கு, யோகா பண்றதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த டைம் ஓடிட்டு இருக்குது. இப்ப போய் சோம்பேறியா உட்காந்துட்டு விட்டுட்டோம்னா அப்புறம் டைம் முடிஞ்சிரும். பாபா வந்து திரையை விளக்கிடுவாரு. அதுக்கப்புறம் கடைசி சீன் வந்துருச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே புருஷார்த்தம் பண்ணலாம் டைம் கிடையாது. அதான் சொல்றாரு. ஆனால் உழைப்பிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உழைக்க வேண்டியதில்லை என்பதால் ஓய்வாக தூங்கி விடலாம் என்று என்று நினைக்க வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தான் சொல்லிட்டாரு, உழைப்புல இருந்து விடுபட்டுருங்க, அப்படியே சும்மா அன்பா பாபா நினைக்கலாம், அப்ப ஓய்வா தூங்கிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு சொல்றாரு பாபா. ஆனால் அன்பினால் உழைப்பை அழித்து விடுங்கள். பாபா மேல இருக்கிற அன்புல அந்த முயற்சி என்ற உழைப்பு இருக்கு இல்லையா, முயற்சி செய்யறேன், யோகா பண்றேன், அதே ஒரு கடினமா செய்யக்கூடாது. அந்த அன்பினால அந்த உழைப்பை வந்து அழித்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சோம்பேறித்தனத்தால் அல்ல, சோம்பேறித்தனத்தினால நீங்க வந்து உழைப்பை அழிக்க முடியாது சொல்றாரு பாபா. புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது பாப்தாதாவோ வந்துதான் ஆக வேண்டும். அடுத்து என்ன ஆகும், பாப்தாதா வருவார்களா அல்லது வரமாட்டார்களா என்று கேட்கின்றார்கள். பாப்தாதா இல்லை என்பதை சொல்வது இல்லை, சரி சரி என்று சொல்கின்றார்கள். சில டைம்ல பாபா இன்னும் அடுத்து வருவாரா வரமாட்டாரா அப்படிலாம் கேக்குறாங்க. பாபா வந்து இல்லைன்னு சொல்றது இல்லையா, வரன்றாராம், சரி சரின்றாரு. அப்பா என்று குழந்தைகள் சொல்கின்றனர். ஆஜராகிவிட்டேன் என்று தந்தை சொல்கின்றார். அப்பான்னு சொன்னாலே ஆஜராயிடுறாராம் பாபா. என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது புரிந்ததா. உழைப்பை அன்பினால் அழித்து விடுங்கள். திரும்ப திரும்ப பாபா சொல்றாரு, கடின முயற்சி பண்ணாதீங்க, எனக்கு அங்க இருந்து பார்க்க பிடிக்கல, நீங்க உழைப்ப வந்து விட்டுடுங்க, அன்பினால உழைப்ப வந்து அழிச்சிருங்க. அன்பா நினைங்க பாபான்னு, என்னுடைய அப்பா என் கூடவே இருக்காரு, அன்பா நினைங்க. இப்போது அன்பினால் உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள், சோம்பேறித்தனத்தால் அல்ல. சோம்பேறித்தனம் கூடாது. பாபா சொல்றாரு, சோம்பேறியா காலையில தூங்கிடக்கூடாது, அமிர்த வேலையெல்லாம் எஞ்சி பாபா நினைக்கணும், இதை பக்காவாக நினைவு வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சரிதானே, அனைத்து எண்ணங்களும் பூர்த்தி அடைந்து விட்டதா, ஏதாவது மீதி உள்ளதா என்று ஜனக்கிடம் தாதி ஜானகியிடம் கேட்கின்றார். ஜானகி தாதிட்ட பாபா கேக்குறாரு, உங்களுடைய எல்லா ஆசையும் பூர்த்தி ஆயிடுச்சா, ஏதாவது மீதி இருக்கான்னு கேக்குறாரு. தாதி புன்னகைத்து கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டு முடிவடைந்து விட்டதா, இந்த அறுவை சிகிச்சை கூட என்ன, தாதி கூட ஒரு அறுவை சிகிச்சை நடந்துதான், அதை பத்தி கேக்குறாரு. அது கூட விளையாட்டிலும் விளையாட்டு தான் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. விளையாட்டு நன்றாக இருந்தது அல்லவான்னு சொல்லி தாதி ஜானகியே கேக்குறாரு பாபா. நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாபா. ட்ரில், ஒரு நொடியில் புள்ளி சொரூபமாகி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான பயிற்சியை அடிக்கடி செய்யுங்கள் சொல்லி பாபா நமக்கு சொல்றாங்க. ட்ரில் செய்ய சொல்றாரு. ஒரு செகண்ட்ல புள்ளி ஆயிடுங்க, மனசு புத்தி ஒருமுகப்படுத்தி பரந்தாமத்துக்கு போயிடுங்க, நான் ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சிருங்க அப்படின்றாரு. ஒரு செகண்ட் இந்த பயிற்சி பண்ணுங்கன்றாரு. நான் ஆத்மா பரந்தாமத்தில் புள்ளியாக பாபாக்கு முன்பாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். பாபாவிடமிருந்து ஏராளமான சக்திகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. இப்போது மீண்டும் நான் ஆத்மா நெற்றி புருவத்தில் வந்து அவதரிக்கின்றேன். பாபாவிடமிருந்து பெற்ற சக்திகளை இந்த வாயுமண்டலத்தில் பரப்பி கொண்டே இருக்கின்றேன். பாபா சொல்றாங்க, நில் என்று சொன்னதும் நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விடுபட்டு மனம் புத்தி ஒருமுகப்பட வேண்டும். பாபா சொல்றா பாருங்க, நெல் ஸ்டாப் பண்ணோடனே புத்தி அப்படியே போயிடணும்.
இந்த தேகம் வந்து விடுபட்டு பரந்தாமத்துக்கு போயிடணும், மனம் புத்தி ஒருமுகப்படணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தும் சக்தியை முழு நாளும் பயன்படுத்தி பாருங்கள். முழு நாளும் ஆத்மானா ராஜாவா இருக்கிறேன்னா என்னோட கட்டுப்படுத்தும் சக்தி என் கர்மேந்திரியங்கள்லாம் கேக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க, முழு நாளும் பயன்படுத்தி பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கட்டுப்பாடு என்று கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள், ஆனால் 2 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது. அப்படின்னா என்னது உங்களுடைய சக்தின்னு கேக்குறாரு பாபா. கட்டுப்படுன்னு சொன்னதும் உடனே கர்மேந்திரியங்கள்லாம் ஆக்ஷன்ல வந்துடணும், உடனே செய்யணும். போய் ஏந்து போனா ஏந்து போகணும் அந்த உடம்பு. அது மட்டும் உட்கார்ந்து இருக்குது 2 நிமிஷம் கழிச்சு ஏஞ்சு போகுதுன்னா அப்ப நம்ம கட்டுப்படுத்தும் சக்தியில அது இல்லைன்னு அர்த்தம். 5 நிமிடங்களுக்கு பிறகு கட்டுப்படுகிறது என்பது கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையினால் இடையிடையில் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். நொடியில் நடக்கிறதா, அதே மாதிரி மனசு புத்திக்கு கட்டுப்படுத்தும் சக்தியை கொடுங்க. ஏன்னா இந்த மனசு தான் நம்ம பேச்சே கேட்காது. ஒரு நொடிகளை பறந்தாம போனா அது போயிடணும். 5 நிமிஷத்துல கழிச்சு போகுதுன்னா அப்ப வந்து அது கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை, அதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. நொடியில் நடக்கிறதா, நிமிடத்தில் நடக்கிறதா, நிமிடத்திற்கும் அதிகமாக சமயம் ஆகிறதா, இவை அனைத்தையும் சோதனை செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப மனசு புத்தி உங்க கண்ட்ரோல்ல இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணுங்கன்றாரு. இப்பொழுது அனைவரும் 3 மாதங்களுக்கான சார்ட்டை மேலும் பக்காவாக ஆக்க வேண்டும். பாபா வந்து ஏற்கனவே சார்ட் பார்த்தனால இப்ப 3 மாதத்துக்கான சார்ட்டை பக்காவாக்கிட்டு வர சொல்றாரு. நம்மள சான்றிதழ் பெற வேண்டும், சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாரு. முதலில் சுயம் தனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்க முதல்ல நீங்களே சான்றிதழ் கொடுத்துக்கோங்க. மனசாட்சி சர்டிபிகேட் கொடுத்தாதான் பாபா அடுத்து பரிவாரம் சர்டிபிகேட், அப்புறம் பாபா சர்டிபிகேட் கொடுப்பாரு. அப்பதான் இந்த உடம்ப விட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது பாஸ் வித் ஆனர் ஆகணும்னா நம்ம சுயம் 3 சர்டிபிகேட் வாங்கணும். நம்மளுடைய மனசாட்சி, அதுக்கப்புறம் பரிவாரம், அதுக்கப்புறம் பாபா. அந்த சர்டிபிகேட் வாங்கணும்னா முதல்ல வந்து சுயம் தனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும், பிறகு பாப்தாதா கொடுப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா படிப்பிற்கு அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, பரமாத்மா பிராப்திகளினால் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா புள்ளியினுடைய விதியினால் தீவிர முயற்சியாளர்களான ஆத்மாக்களுக்கு, சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு, ஜுவாலா சுரூப விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இதுவே பாபா வந்து நம்ம மேல சுபபாவனை வச்சு சொல்லின்னு இருக்கிறார். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி இல்லைன்றனால இனிமே என் குழந்தைங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சுபபாவனை வச்சு இந்த சொல்லிட்டு இருக்கிறாரு ஒன்னொன்னுத்தையும். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம்: சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால் வீணான அதிர்வலைகளை முடிக்க சமாப்தி செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுவீர்களாக சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. உங்களுடைய சுத்தமான பியூரான சக்திசாலியான எண்ணங்களின் சக்தியினால இந்த உலகத்துல இருக்கிற அது வீணான அதிர்வலைகள் பாருங்க, எல்லாரும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான், தனக்கு மட்டும் கிரியேட் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் சேர்த்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி உலகம் முழுக்க ஒரே அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய அதிர்வலைகள் மோசமா போயிட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ், தூய்மை, சுகம், சாந்தி, அன்பு, அமைதியினுடைய அதிர்வலைகள், சக்தியினுடைய அதிர்வலைகள் எல்லாத்தையும் பரப்புங்க, சமாப்தி செஞ்சிருங்க. அந்த வீணான எதிர்மறையான அதிர்வலைகளை சமாப்தி செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுவீர்களாக சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க பாபா. பாபா வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. எண்ணம் கூட சிருஷ்டியை உருவாக்கி விடுகிறது என்று கூறப்படுகிறது. அதாவது எண்ணம் மூலமா தான் சிருஷ்டி, எண்ணம் போல வாழ்க்கைன்னு கூட பக்தியில சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ இந்த எண்ணம் தான் சிருஷ்டியே உருவாக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது பலவீனமான மற்றும் வீணான எண்ணத்தை செய்கின்றீர்களோ அப்போது வீணான வாயுமண்டலத்தின் சிருஷ்டி உருவாக்கி விடுகிறது. நீங்க பலவீனமா ஒரே பயமா கவலையா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை சுத்தி வாயுமண்டலமே அப்படிதான் இருக்கும். உங்கள்ட்ட கிட்டக்க வரவங்களாம் பயந்து போயிடுவாங்க, கவலையா இருப்பாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு வீணான எண்ணத்தை நீங்க செய்யும் போது உங்களுடைய வீணான வாயுமண்டலம் தான் உருவாகுது சொல்றாரு. யார் தன்னுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களினால் பழைய அதிர்வலைகளை கூட சமாப்தி செய்து விடுவார்களோ அவர்கள் தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள். பாருங்க, பாபாவுக்கு நீங்க என்ன சேவை பண்ணாலும் சரி, வார்த்தைகளின் சேவை, மனசா சேவை, என்னென்னமோ சேவை செய்றீங்க இல்லையா, அதை விட இந்த சேவை செய்யுங்க. உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணங்கள் மூலமா பழைய அதிர்வலைகளை சமாப்தி செய்றீங்களா, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வாறு விஞ்ஞானிகள் ஆயுதங்களின் மூலம் ஆயுதங்களை அழித்து விடுகின்றார்கள், ஒரு விமானத்தின் மூலம் மற்றொரு விமானத்தை வீழ்த்துகின்றார்களோ அவ்வாறு உங்களுடைய சுத்தமான சக்திசாலியான எண்ணத்தின் அதிர்வலைகள், வீணான அதிர்வலைகளை முடிவடைய செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சயின்டிஸ்ட் பண்றாங்களா, ஒரு விமானத்தை வச்சு இன்னொரு விமானத்தை அழிப்பாங்க, ஒரு ஆயுதத்தை வச்சு இன்னொரு ஆயுதத்தை அழிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க இப்போ
உங்களுடைய சுபமான அதிர்வலைகள், எண்ணத்தின் அதிர்வலைகள் மூலம் அந்த வீணான வேஸ்ட் நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களோட அதிர்வலைகள் நம்மள்ட்ட வரவே கூடாது, அப்படியே அழிச்சிடணும். நம்மளுடைய சுத்தமான அதிர்வலைகள் அவங்களுடைய அதிர்வலைகளை முடிவடைய செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் அந்த புராணத்துல இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டிவி ஷோலெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய அந்த இது இவங்களுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும். இவங்க அப்படியே ஒரு பானத்தை விடுவாங்க, அவங்க ஒரு பானத்தை விடுவாங்க, ரெண்டும் மோதிக்கிட்டு அப்படியே விழுந்துரும். அந்த மாதிரி இததான் பாபா அந்த மாதிரி நம்ம பக்தியில எழுதி வச்சிருக்கோம். பாபா சொன்னதை தான், அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம போய் அழிக்குது. மற்றவங்களுடைய வைப்ரேஷன்ஸை அழிக்கணும். சுப பாவனை வைங்க, சுப ஆசை வைங்க, எல்லாருக்கும் நல்லதே நினைங்க, நல்ல எண்ணங்களை பரவ செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அப்பேற்பட்ட சேவை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: தடை என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபடுங்கள். இந்த தடை விக்னங்கள் வருது இல்லையா நம்ம வாழ்க்கையில, எது எது எடுத்து வச்சாலும் தடை வரும், விக்னங்கள். அந்த விக்னங்கள் என்ற மெல்லிய தங்க இழைகளிலிருந்து விடுபட்டுருங்கன்னு சொல்றாரு பாபா. அது சின்ன சின்ன தங்க இழை தான் அது, அதுல இருந்து விடுபட்டுருங்க, முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். அப்ப அதுல இருந்து நம்ம விடுபட்டாதான் எதுக்கு எடுத்தாலும் தடை அது கண்டிப்பா வரதா செய்யும். ஈஸ்வரிய சேவை செய்யும் போது ஏதாவது தடை வரும். அதுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா முக்தி வருடத்தை நீங்க கொண்டாடலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. முக்தின்னா என்ன? அது எல்லாத்துல இருந்து விடுபட்டு நம்மளுடைய எல்லா காரியங்கள்ல இருந்தும் நம்ம முக்தி அடையறோம். ஜீவன் முக்தி, உடம்புல இருந்தே நமக்கு எல்லாத்துல இருந்தும் முக்தி கிடைக்குது. அந்த முக்தி வருடத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க, ஸ்லோகன் சொல்றாங்க. ஓம் சாந்தி.